புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண்ணொருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடம் இருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். சிந்தனை: ஒரு தாய் தன் பிள்ளை மேல் கொள்ளும் அன்பு சக்தி வாய்ந்தது. இந்த கதையிலே வருகின்ற பெண் தன் பிள்ளை மேல் கொண்ட அன்பு உண்மையானது. அந்த அன்பே அந்த தாயை இயேசுவிடம் கொண்டு வந்து தன் மகளுக்காக மன்றாட வைத்தது. இயேசுவே தன் மகளை குணப்படுத்துவார் என்பது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருந்தது. இந்த பெண் ஒரு பிற இனத்து பெண், யூத நம்பிக்கையை கொண்டிருந்தவர் அல்ல. அவருடைய நம்பிக்கை உண்மையானது, ஆழமாகவும் இருந்தது. இயேசு இந்த பெண்ணை முதன்முறை சந்தித்த போது அந்த பெண் தன் மகளை பீடித்திருந்த தீய சக்தியில் இருந்து விடுவிக்குமாறு மன்றாடுகின்றார். அப்போது இயேசுவின் பதில் ஆச்சரியப்பட வைக்கிறது. முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல. அதாவது, எனது பணி முதலில் இஸ்ரேல் மக்களுக்கே, அவர்களையே இயேசு பிள்ளைகள் என்கிறார். அந்த பெண்ணை போன்ற பிற இனத்தவர்களை நாய்கள் என்கிறார். இவ்வாறு அந்த பெண்ணை நாய் என்று மூர்க்கத்தனமாக பேசியது சரியா? இயேசு இவ்வாறு பேசியதற்கு காரணம், இயேசு அந்த பெண்ணிலே ஆழமான நம்பிக்கை இருப்பதை கண்டுகொள்கின்றார். அந்த நம்பிக்கையை அவரிடம் இருந்து வெளிக்கொண்டு வந்து மற்றவர்கள் அதை அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். அந்த சந்தர்ப்பமே இதுவாகும். ஆயினும் அந்த பெண்ணுடைய பதில் இன்னும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்கிறார். அந்த பெண்ணின் இந்த வார்த்தைகள் மிகச்சிறந்த தாழ்மையின் வார்த்தைகள் மட்டுமல்ல, அவரது ஆழமான நம்பிக்கையினதும் அவர் தம் மகள் மேல் கொண்ட அன்பின் வெளிப்பாடாகவும் அமைகின்றது. அதன் பயனாக இயேசு அந்த கணமே அந்த பெண்ணின் மகளை தீய சக்தியின் பிடியில் இருந்து விடுவிக்கின்றார். எமது வாழ்வில் நாங்கள் கடவுளின் இரக்கத்துக்கு தகுதியுடையவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரின் அருளுக்கு நாங்கள் உரிமை உடையவர்கள் என்றும் எண்ணலாம். ஆண்டவர் எமக்கு தமது இரக்கத்தையும் அருளையும் நிறைவாக தர விரும்பினாலும் நாம் எமது தகுதியின்மையை அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும். நாம் கடவுளிடம் வரும்போது எத்தகைய மனநிலையுடன் வர வேண்டும் என்பதற்கு அந்த பெண் சிறந்த ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். செபம். ஆண்டவரே, தாழ்ச்சியான உள்ளத்தையும்
ஆழமான நம்பிக்கையையும் எங்களுக்கு தாரும். ஆமென்.